என்னை போன்றவர்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தாவேகா பயன்பட்டது. ஏன்னா அன்னைக்கு எங்களை போன்றவருடைய உழைப்பை திமுக திருடி கொண்டதை தவிர எந்த நன்மையையும் எங்களை போன்றவர்களுக்கு திமுக செய்யலை. பழனி பாபா அவர்களுடைய உங்களுடைய பயணம் அது எந்த அளவுக்கு உங்களை ஷேப் பண்ணுச்சு அரசியல்? நான் அவரை புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு கலகக்காரர் அப்படின்னு சொல்ல நான் விரும்புகிறேன். மூன்றாம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா 86 திமுக செஞ்ச போராட்டம் தான் அதுதான் வலியுறுத்தப்படுது, முன்னாடி சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டத்தை கொடுத்துனாங்க. சபாநாயகர் அவர்களை பதவி இழக்க வச்சார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துனாங்க. அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, முரசொலி மாறன் சென்னை நீதிமன்றத்தில் நாங்கள் அது அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை தான் கொடுத்துனோன்னு உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் லவ் லெட்டரை கூட கொடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எம்ஜிஆருக்கா எப்படி ஒரு சாதிகளற்ற சூழலை உருவாக்கினாரோ அதே ஒரு சூழல் இன்றைக்கி தாவேகாவில் வருது. இந்த கார்ப்பரேட்டை, இந்த பண்ணையாரத்தனத்தை ஒழிப்பதற்கு வெளியில் இருந்தாலும் ஆள் வரவே முடியாது. இவங்களை ஒழிக்கிறதுக்கு சினிமாவில் இருந்தால் ஆள் வரணும். சரியான நேரத்தில் விஜய் வந்தார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நிறுவனர் திரு KM ஷரீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். KM ஷரீஃப், புதுக்கோட்டை மண்ணின் அடையாளம். ஏறத்தாழ ஒரு 5000 போராட்டங்களுக்கு மேல் நீங்கள் கலந்துருக்கீங்க மக்கள் பிரச்சனைகளுக்காக. 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமை. உங்களுடைய கடந்த கால வரலாறை திரும்பி பார்க்கும்போது அதில் தமிழ் தேசியம், தலித்திய பார்வை, தலித் மக்களுக்கான விடுதலை, இஸ்லாமிய அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு போராளியோட அடையாளம் இருக்குது. திரு KM ஷரீஃப் அவர்கள் இப்போ சமீபத்திய புதுக்கோட்டை தேர்தலில் தாவேகா சார்பில் இணைஞ்சு போட்டிட்டீங்க. ஒரு இளம் தலைமுறை, ஒரு இளம் ரத்தங்களோட பயணித்த அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அதாவது 1985 நான் ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சென்னையில், அதாவது முதல்ல புதுக்கோட்டையில் தொடங்கினோம். அது சென்னை வரையும் பெரிய போராட்டமாக 85 உருவானது. அப்போ என்னை போன்றவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் 85ன்னு சொல்ல முடியாது. நான் 83 போராட்ட களத்துக்கு வந்துட்டேன். 85 அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை, 3ஆம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழக அளவில் முன்னெடுத்தேன். அப்படியெல்லாம் நம்முடைய போராட்டங்கள் தொடர்ச்சியான சிறை, கிட்டத்தட்ட 28 முறைக்கு மேலே ஜெயிலுக்கு போயிட்டேன். நான் போகிறது வெளியில் வர்றதுமா. இப்படி இருந்த என்னை போன்றவர்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு தாவேகா பயன்பட்டது. ஏன்னா அன்னைக்கு எங்களை போன்றவருடைய உழைப்பை திமுக திருடி கொண்டதை தவிர எந்த நன்மையையும் எங்களை போன்றவர்களுக்கு திமுக செய்யலை. அதாவது போராட்ட இயக்கங்களோட வெற்றியை தனது வெற்றியாக்கிட்டாங்க. நீங்கள் எங்களை போன்றவர்கள் மட்டும் இல்லை, பின்னாட்களில் உருவான பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு, இது போன்ற பல அமைப்புகளுடைய உழைப்பை சுரண்டி தான் திமுக அதிகாரத்துக்கு வந்தது. ஆனால் தாவேகா எங்களை போன்றவர்களையெல்லாம் தேடி பிடிச்சி ஒரு அடையாளத்தை எங்களுக்கு கொடுத்துச்சு. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் திராவிட இயக்கம் என்று தங்களை சொல்லிக்கொண்ட திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் செய்யாததை தாவேகா எங்களுக்காக செய்தது. ஏன்னா எங்களையெல்லாம் தேடி பிடிச்சி வேட்பாளராக நிறுத்தணுங்கிற அவசியம் தாவேகாவுக்கு இல்லை. அவங்களாகவே தானாகவே தேடி வந்து, ஆமாம், எங்களை போன்றவர்களை தேடி உங்களுடைய உழைப்பு சமூகத்துக்கு தேவை அப்படின்னு எங்களை வேட்பாளராக நிறுத்தினாங்க. அப்போ இளம் தலைமுறையோடு, சின்னஞ்சிறு வயதினரோடு அவர்களுடைய வாழ்வியலை, அவர்களுடைய பிரச்சனைகளை
அவருடைய எதிர்கால தேவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை எனக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்டது. அந்த வகையில் எல்லா மக்களோடையும் பயணிக்கிற வாய்ப்பை தாவேகா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதற்காக உண்மையிலே நான் நன்றி சொல்லணும் தாவேகாவுக்கு. உங்களுடைய அடையாளத்தில் ரொம்ப மிக முக்கியமானது, உங்களோட அரசியல் பயணத்தில் ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்குறது வந்து பகுஜன் ஜனதா பார்ட்டியோட மாநில தலைவராக இருந்தீங்க. நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவராக நீங்கள் இருந்தீங்க. அந்த காலகட்டத்தோட அனுபவங்கள் உங்களுக்கும் செல்வி மாயாவதி அவர்களுக்கும், அதாவது 2001 தேர்தலில் வந்து இஸ்லாமியர் தலித் கூட்டமைப்புன்னு ஒன்று நான் உருவாக்கினேன். மறைந்த வள்ளிநாயகம் போன்றவர்கள் அதற்கு துணையாக இருந்தாங்க. அந்த கூட்டமைப்பை உருவாக்கி முதல் முறையாக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் வாங்கினோம். அதுக்கு இதை தெரிஞ்சு காஞ்சிராம் அவர்கள் பின்னாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அம்பேத்ராஜன் மூலமாக எங்களை டெல்லிக்கு வர சொல்லி, நீங்கள் என்ன கான்செப்டை வந்து வச்சுருக்கீங்களோ அதையே கான்செப்டு தான் பிஎஸ்பியினுடைய கான்செப்டு. எனவே தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியை எடுத்து நடத்துங்கன்னு காஞ்சிராம் கேட்டுக்கொண்டதன் பேரில், அப்போ காஞ்சிராம் தலைவர், மாயாவதி துணைத் தலைவர். அதன் அடிப்படையில் அந்த கட்சியை தமிழ்நாட்டில், அதுக்கு முன்னாடியே இங்கே தேவநாதன் போன்றவர்கள் அந்த கட்சியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் நான் தலைவராக வந்ததற்கு பின்னால் அந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனேன். நான் கொண்டு போய் அந்த கட்சியை சேர்க்குற நேரத்திலேயே பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அந்த கட்சியில் நிறையா நான் சேர்த்தேன். அதனால் அந்த கட்சிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சின்னு எவனும் சொல்ல மாட்டான், பகுஜன் ஜமாத் கட்சின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை வந்து கொண்டு வந்து நாங்கள் நிறையா சேர்த்தோம். இப்போ அதற்கு பின்னால் வந்து காஞ்சிராம் அவர்கள் மறைவு, மாயாவதி அவர்களுடைய தலைமை பொறுப்பேற்பு, அதில் கொஞ்சம் முரண்பாடுகள் எங்களுக்குள்ள. அதனால் மாயாவதி பொறுப்பேற்றதற்கு கொஞ்ச நாளைக்கு பின்னாடியே நான் வெளியில் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலம் பிஎஸ்பியினுடைய தலைவராக நான் இருந்தேன். ஒரு சேர்மனை உருவாக்கணும், பல கவுன்சிலர்களை நாங்கள் உருவாக்கணும் பிஎஸ்பியில் இருக்கையில். தமிழ்நாடு முழுக்க விசிகாவை போல் வந்து ஒரு வீரியமிக்க எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பாக பிஎஸ்பியை கொண்டு வந்தோம். அதாவது எஸ்சிபிசி காம்பினேஷன் மட்டும் இல்லாமல் மைனாரிட்டிஸையும் சேர்த்து ஒரு மாறுபட்ட அமைப்பாக தமிழ்நாட்டில் அதை உருவாக்கணும். அப்புறம் அந்த முரண்பாடுகள்னால நான் வெளியில் வந்தேன். எனக்கு பின்னால் ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் இடையில் இன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை, இவங்கெல்லாம் அந்த அமைப்புக்குள்ளே வந்தாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தொடர்ந்தார், செல்வ பெருந்தகை அதிலேருந்து வெளியேறிட்டார். இப்போ அப்படி ஒரு அமைப்பை தமிழ்நாட்டில் விதைத்த பெருமை என்ன தான் சேரும். ஆனால் அதை தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அவர்களால் அதை எடுத்து கொண்டு போக முடியலை பிஎஸ்பியை. அப்படி இன்றைக்கி பிஎஸ்பி வந்து ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பாக தமிழ்நாட்டில் இருந்திருக்கும். இப்போ என்னை போன்றவர்களுடைய ஒரு தொலைநோக்கு என்னென்னா, இஸ்லாமியர்கள் தலித்துகள் வந்து அதிகாரத்துக்கு வரணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பவர்லெஸ் பீப்புளாக, அதிகாரம் இல்லாத சமூகங்களாகவே. அதாவது நீங்கள் 1952 தமிழ்நாட்டில் முதல் தேர்தல் நடக்குது. தொடர்ச்சியாக வந்த எந்த தேர்தல்லையும் தலித்துகளுக்கோ முஸ்லீம்களுக்கோ அதிகாரத்தை நிர்ணயிக்கிற இடம்ங்கிறது இல்லை. அப்போ எனக்கு பிஎஸ்பிக்கு பின்னாடி அது ஒரு மிகச்சிறந்த அனுபவம். எனக்கு பிஎஸ்பி அதற்கு பின்னால் வந்து நான் நினைத்ததை நிரூபிக்கிற இடமாகவும் சாதிக்கிற இடமாகவும் அதை உருவாக்கி காட்டுகிற இடமாகவும் தாவேகா தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் பிஎஸ்பியினுடைய அனுபவங்கள் தாவேகாவில் நிறைய பயன்பட்டுருக்கு. ஓகே, உங்களுடைய அனுபவங்கள் தாவேகாவுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னும் நான் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக இருக்கிறது உங்களோட கடந்த கால அரசியலை பற்றி இன்னும் அதிகமாக கேள்வி கேட்கணும். ஏன்னா இன்னும் பல பேருக்கு அது தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அது வந்து கண்டிப்பாக உங்களோட அறிமுகம் தேவைப்படும். அதில் உங்களுடைய பயணம்
இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும், அதில் வந்து இஸ்லாமியர்கள், தலித்துகள், இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களை இணைச்சு ஒரு வேலை பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இதை இன்னைக்கு வந்து தலித் இஸ்லாமிய ஒற்றுமை அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அதை முன்னெடுத்து அதனோட வெற்றியாக வந்து பொது தொகுதியில் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்டு ஒரு இஸ்லாமிய கடந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி வேலை செஞ்சாங்க. அது ஒரு பெரிய சாம்பிளிங்காக இருந்தது, அது ஒரு முன்மாதிரியாக இருந்தது அது. ஸோ அதற்கு அடுத்த ஒரு தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சொன்ன அதே மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமூகங்களுக்கான ஒரு ஒற்றுமை இருக்குது, தேவை இருக்குன்றது. ஏறத்தாழ அது உங்களோட பிளாட்ஃபார்ம், உங்களோட அந்த விஷயங்கள் தான் இது. ஸோ அப்படியான ஒரு தேவை இன்றைய கால அரசியலில் இருக்குது அப்படின்ற ஒரு பரிசோதனையாக வந்து கட்சி வந்து மறுசீரமைப்பு பண்ணாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதுக்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த ஒரு முன்னத்தி ஏர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள். பழனி பாபா அப்படின்னு சொன்னாலே இன்றைய இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட அதாவது சுதந்திரத்தை விடுதலையை நோக்கி பயணிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு முன்மாதிரி அவர். அவருடைய பேச்சுக்கள் வந்து அவர் வாழ்ந்த காலத்தை விட இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து மக்களிடத்தில் வந்து பரவப்படுது. அப்படி பழனி பாபா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார், ஒரு இளைஞர், ஒரு அழகிய இளைஞர். என்ன ஷரீஃப் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறார். ஸோ அது வந்து அவர் உங்களுடைய அரசியல் ஆசான். நிச்சயம் அவரோட அரசியல் ஆசான். அந்த பயணத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஏன்னா அது வந்து பல விதமான வீரியமிக்க இளைஞர்களை உருவாக்குச்சு. அதிலிருந்து பிரிந்த இன்னைக்கு அரசியல் அமைப்பாக வந்திருக்கிறாங்க, அரசியல் சாராத இயக்க அமைப்புகளாக மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னும் போது சுதந்திரத்தோட முடிஞ்சிருச்சு, முஸ்லீம் லீக்கோட முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த எந்த ஒரு வீரியமான அரசியல் பயணமோ இயக்கங்களோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. புரட்சியாளர் பழனி பாபா வந்ததுக்கு பின்னாடி அதனோட பெரிய மாற்றங்கள் வந்தது. அதில் நான் வந்து ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிச்சது என்னன்னு கேட்டேன். அவர் முக்குள முரசுன்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்தினார், அதனோட வாசகர் நான். அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாமியர்கள், இந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் புரட்சி செய்யணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. அந்த கட்சியில் வந்து உங்களை வந்து நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க பொருளாளராக இருந்தீங்க, இளைஞரணி தலைவராக இருந்தீங்க. ஸோ அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு வந்து இதாக இருந்தது. அதற்கு பின்னாடி வந்து பாமகவுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஒரு சமூக நீதி இயக்கமாக வந்து பரவலாக கொண்டாடப்பட்டுச்சு. துரதிருஷ்டவசமாக வந்து வேற இடத்துல அது வந்து லேண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய உங்களுடைய பயணம் அது எந்த அளவுக்கு உங்களை ஷேப் பண்ணுச்சு அரசியல்? நான் வந்து அவரை புரட்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு கலகக்காரர் அப்படின்னு சொல்ல நான் விரும்புகிறேன். ஏன்னா இஸ்லாமிய சமூகத்தில் முதல் கலகக்காரர், அப்படி வேறு யாரும் கோச்சிக்கக்கூடாது, அறிந்த எல்லாராலும் அறியப்பட்ட முதல் கலகக்காரர் பழனி பாபா தான். ஏன்னா அதற்கு முன்னாடி மதம் சார்ந்தே வந்து இஸ்லாமிய சமூகம் இயங்குனுச்சு. முதன்முறையாக எல்லா மக்களையும் இணைத்து கொண்டு எல்லாருக்காகவும் கேள்வி கேட்டவர் பழனி பாபா தான். எனவே முதல் கலக குரலாக அவர் எழுந்தார். அவர் வந்து அதிமுகவை உருவாக்குவதில் எம்ஜிஆரோடு பெரும் பங்காற்றினார். அதற்கு பின்னால் எம்ஜிஆரோட முரண்பட்டு திமுக ஆதரவாளராக மாறினார். திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டு சிறைக்கு போனார். யாருக்கு ஆதரவாக இருந்தாரோ 89, 91 திமுகவை அவரை பிடித்து சிறையிலே வைத்தது. அப்போ 91க்கு பின்னால் அவர் பாமகவின் அதிதீவிர ஆதரவாளராக பாமகவை தென் தமிழ்நாட்டில் கொண்டு சேர்க்கிற ஒரு பெருமுயற்சியை அவர் எடுத்தார். ஏன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அமைப்பு வரணும்னு அவருடைய நீண்ட கால ஆசை. அதை பாமக வந்து பூர்த்தி செய்தது. அப்போ அவரை பொறுத்தவரையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது எஸ்சிபிசி மைனாரிட்டிஸ் அதனுடைய கூட்டமைப்பாக இருக்கணும்னு அவர் விரும்பினார். அப்போ ஏற்கனவே அதிமுகவை ஆதரித்து திமுகவை ஆதரித்து சோர்ந்து போயிருந்த அவருக்கு வந்து ஒரு புதிய உற்சாகம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக கிடைச்சது. அப்போ எங்களை போன்றவர்களை கொண்டு போய் அதில் வந்து அவர் சேர்ப்பதற்கான முயற்சி சேர்த்தார். அவர் வந்து கட்சியில் பாமகவில் சேரலை. அவர் ஜிகாத் கமிட்டின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார். பாமகவுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க பேசினார்.
91 சிறையில் இருக்கையில் அவரை போய் டாக்டர் ராமதாஸ் சந்திக்கிறாரு. அதற்கு பின்னால் அவர் வெளியில் வந்தவுடனே முதல் கூட்டம் பாமக கூட்டம்தான். அப்போ ரமலான் நோன்பு நேரம் செந்துறையில் முதல் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் தான் முதலாக பாமகவை ஆதரித்து 91 தேர்தல் அதில் வந்து அவர் பாமகவுக்கு ஓட்டு போடுங்கிறாரு. பாமக வந்து அதில் ஜெயிக்கலைன்னா கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் முதல் சட்டமன்ற உறுப்பினராக அதில் வந்தார். அப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை, இஸ்லாமியர்களை, முற்போக்காளர்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த ஒரு கலவையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. நான் அதனுடைய இளைஞரணி தலைவராக இருந்தேன். குணங்குடி அனிபா அதனுடைய பொருளாளராக இருந்தார். தலித் எழில்மலை பொதுச் செயலாளராக இருந்தார். தலித் எழில்மலையை முதலில் அமைச்சராக்கியது பாமக தான். ஆனால் அன்னைக்கு இருந்த பாமக, இன்றைக்கி இருக்கிற பாமக இல்லை. அவர் தான் முதல் மத்திய அமைச்சராக பாமகவிலிருந்து தலித் சமூகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவர். இப்போ எனக்கும் பள்ளி பாபாவுக்கும் எப்படி உறவு முதல்ல அப்படின்னா, நான் வந்து மாணவர் அமைப்பாக திராவிட இயக்கத்தின் மீது தீராத பற்று கொண்டவனாக இருந்தேன். மாணவர் பருவத்தில் 85 மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லாம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடத்தினோம். கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானோம். அந்த 85 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் வந்து திமுக கையில் எடுத்துச்சு 86. நாங்கள் ஓராண்டு அதை வந்து வீரியமிக்க போராட்டமாக கொண்டு வந்தோம். நீங்கள் 65 போராட்டத்தோடு ஒப்பிடலாம். அதை 1965 எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக வீரியமிக்க போராட்டமாக இருந்துச்சோ, அதே மாதிரி ஒரு போராட்டத்தை நாங்கள் இந்திய எதிர்ப்பு மூன்றாம் கட்ட போகிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து 85 அதில் கொண்டு வந்தோம். 86 அதை திமுக டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. 87 தான் எம்ஜிஆர் மறைகிறார். 86 நாங்கள் போராட்டம் பண்ணுற வரை எம்ஜிஆர் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். 87 அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனால் இன்றைக்கு வரை நீங்கள் வரலாற்றில் மூன்றாம் கட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா 86 திமுக செஞ்ச போராட்டம் தான் வலியுறுத்தப்படுது, முன்னாடி சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. நாங்கள் தான் அந்த போராட்டத்தை புதுக்கோட்டையில் முதல்ல மன்னர் கல்லூரியிலேருந்து அதை தொடங்குகிறோம் 85. அது புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க எல்லா பள்ளிகள், கல்லூரி. எந்த காரணத்தை கொண்டு அது தொடங்க? அது வந்து இந்தி வாரம்னு ஒன்றை கொண்டாடுறாங்க. ராஜீவ்காந்தி பீரியட். அதுக்கு பின்னாடி தான் நவோதயா பள்ளிகள் அவர் கொண்டு வர்றாரு. அப்போ ராஜீவ்காந்தி பீரியடில் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் வந்து ஒரு வாரம் இந்தியில் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை வருது. அந்த சுற்றறிக்கையை வந்து எங்களுடைய கல்லூரி தோழர்கள் வந்து அப்போல்லாம் செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கெல்லாம் பணம் கட்டுறது மத்திய அரசு வங்கிகளில் தான் போய் கட்டணும். அவங்களாம் ஹிந்தியில் கையெழுத்து போடுச்சு. ஆமாம். அப்போ கட்ட போகையில் வந்து அந்த ஊழியர்கள் இருக்காங்கள்ல, இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர்லாம் உடனடியாக இல்லை. அது கைனால் எழுதி மேனேஜர்கிட்ட வாங்கிட்டு வந்து சிகில் போட்டு பணத்தை கட்டி ரசீது தரணும். அது கொஞ்சம் அது மேனுவலான ஒர்க்கு. இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிடுச்சு. அப்போ இந்த மேனுவலான ஒர்க்கு பார்க்கையில் மாணவர்கள் வரிசையாக போய் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவங்க வந்து வங்கிகளில் வேலை பார்க்குறவங்க இந்தியில் கையெழுத்து போட்டு பழகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பணத்தை வாங்குறத விட ஏன்னா வேலை போயிடும்ல, இந்தியில் கையெழுத்து போடலன்னா ஒரு வாரம் கையெழுத்து போடணும் அப்படின்னு மத்திய அரசுடைய சுற்றறிக்கை. அந்த நேரத்தில் நாங்கள் போய் பார்த்துட்டு, என்னடா வந்து இந்தியில் கையெழுத்து போட சொல்கிறான், தமிழ்நாட்டில் எதுக்கு இந்தி அப்படின்னு சொல்லி இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை இந்தியில் கையெழுத்து போட சொல்லக்கூடாது, இந்த இந்தி சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறதான் முதல் போராட்டம். அப்போ 85 வந்து இது தொடங்குது, ஜூலையில். 86 வரையும், 86 கடைசியில் தான் திமுக அதை கையில் எடுக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து 65 கூட வந்து குடியரசு தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்ற முடியலை மாணவர்களால். ஏன்னா அண்ணா உள்ளிட்டவர் வந்து ஜனவரி 25 நீ கருப்பு கொடி ஏற்றாதீங்க, அது இந்திய அரசுக்கு எதிராக போயிடும், 26ஆம் தேதி ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் சிதம்பரம் ராஜேந்திரன் 26ஆம் தேதி ஊர்வலம் போய்
குண்டடிபட்டு இறந்தார். ஏன்னா 25 குடியரசு தினம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடுமையான சட்டங்கள் பாயும், எதிர்காலம் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் 1986 ஜனவரி, அதாவது அந்த குடியரசு தினத்தை அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏற்றுறோம். கல்லூரிகள் மட்டும் இல்லை, புதுக்கோட்டையை சேர்ந்த 300 பள்ளிக்கூடங்களில் வந்து தேசிய கொடிக்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றுறோம். மிகப்பெரிய புரட்சி. ஜனவரி 26, நான் 25ன்னு சொல்கிறேன், 26. இப்போ அதனால இந்த மாணவர் இது இப்போ கூட வந்து இந்திய எதிர்ப்பு நாள்லாம் வந்து 25 முத நாள் இவங்க நடத்துகிறாங்க, 26 நடத்தாமல். இப்போ 1965 அன்றைய மாணவர்களால் நடத்த முடியாமல் போனதை, செய்ய முடியாமல் போனதை நாங்கள் 1986 ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கு அந்த மாவட்டம் முழுக்க கருப்பு கொடி ஏற்றணும். அந்த மாணவர்கள் ஒருங்கிணைப்பு வந்து தன்னிச்சையாக நிச்சயமா ஏன்னா வந்து அது வேற எந்த கட்சியினுடைய போராட்டமாக இல்லை, அது தன்னெழுச்சியான மாணவர் போராட்டமாக இருந்தது. எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து அதை வந்து பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக்கலை. ஏன்னா மாணவர் அழுத்தம் கொடுக்கல, அவங்க பெரிய நெருக்குதல் கொடுத்தல. அதாவது ஓரளவு காவல்துறை நெருக்குதல் இருந்துச்சே தவிர பெரிய வந்து அழுத்தம் இதை ஒழிக்கணும் அப்படின்லாம் அவங்க வந்து நினைக்கிறேன். அப்போ அவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து நாங்கள் எடுத்தோம். ஓராண்டுக்கு பின்னாடி வந்து திமுக கையில் எடுத்துச்சு. கோவை மாநாட்டின் மூலமாக இந்திய எதிர்ப்பு மாநாடு கோவையில் நடத்துகிறாங்க. அதன் மூலமாக அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. திருச்சிலையும் ஒரு மாநாடெல்லாம் அப்போ நடத்துனாங்க. அப்போ 86 வந்து அந்த போராட்டம் திமுக போராட்டமாக மாறிடுது. மாணவர் போராட்டங்கிறதுல 65 மாணவர் போராட்டமாக தான் இருந்தது. அது அதில் இருந்தவங்க, ஈடுபட்டவங்க பின்னால் திமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்க. இது அப்படி இல்லை, இது திமுகவே டேக் ஓவர் பண்ணிருச்சு. 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டத்தை கொடுத்துனாங்க. சபாநாயகர் அவர்களை பதவி இழக்க வச்சார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துனாங்க. அதோட ஒரு கேவலமான விஷயம் என்னென்னா, முரசொலி மாறன் சென்னை நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் இந்தி, அது அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை தான் கொடுத்துனோன்னு உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் லவ் லெட்டரை கூட கொடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னார். இப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி இதை பயன்படுத்தி 89 திமுக ஆட்சிக்கு வருது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால் இந்த போராட்டம் 2 விஷயங்கள் தான் திமுக அன்னைக்கு வந்து உயிரோடு வச்சுருந்துச்சு. ஈழ போராட்டம், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். இது 89 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது. திமுக ஆட்சியை கலைப்பதற்கும் ஈழ போராட்டம் காரணமாக இருந்தது. 91 சந்திரசேகர் அரசு சுப்பிரமணிய சாமி மூலமாக ஈழ விடுதலை போராட்டத்துக்கு திமுக ஆதரவு கொடுக்குதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அதை பதவி நீக்கம் பண்ணாங்க. அது அவர்களுக்குள்ளே நடந்த சில உள் விவகாரங்கள் தானே தவிர ஈழ போராட்டத்தை காரணம் காமிச்சு அது நடக்கலை. அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தொடங்கலாம். அதுக்கு பின்னால் 89 பழனி பாபா அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுகவை ஆதரித்து பேசுகிறாரு. அந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்? அது வந்து எப்படி இந்த மாற்றத்துக்கு இல்லை, அவர் வந்து முதல்ல வந்து இதுதான் கடைசி. அவருடைய 89 வந்து திமுகவை ஆதரிக்கிறார். 91 தானே பாமகவை ஆதரிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இது 89. அப்போ திமுக ஆட்சிக்கு வருது, உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அதில் வந்து பேசையில் என்ன சொல்கிறாரு, அறந்தாங்கில் ஜனார்த்தனன் ஒருத்தர் நிற்கிறாரு. அப்போ மேடையில் பேசையில் வந்து காங்கிரஸை எதிர்த்து கடுமையாக பேசுகிறாரு. பேசியிருக்கையில் இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு சொல்லிடுறாரு மேடையில். உடனடியாக காவல்துறை வழக்கு போடுது. அந்த தேர்தலில் வந்து திமுக ஜெயிச்சிருது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் இவர் மீது வழக்கு போடப்படுகிறது. இவர் வந்து புதுக்கோட்டை கோர்ட்டு அதுக்கு வர்றாரு. ஜட்ஜி கேட்குறாரு, இது மாதிரி இந்திரா காந்தியை சுட்டது சரிதான்னு பேசியிருக்கீங்களா, சரிதானான்னு. இந்திரா காந்தியை சுட்டது சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படின்னா வந்து சரியில்லாமல் சுட்டிருந்தா இந்திரா காந்தி செத்து போயிருக்காது, சரியாக சுட்டதுனால தான் இந்திரா காந்தி செத்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அவர் லாஜிக்காக அந்த காலத்தில் ஜின்னா மாதிரி நிறைய வாதம், அவரே வாதாடி அவருடைய ஆமாம் அந்த வழக்கில் அவரே வாதாடினார். திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் அதுக்கு உதவியாக இருந்தாங்க. அப்போ புதுக்கோட்டை நீதிமன்றம் வரையில் எனக்கு பழக்கம். அதுக்கு பின்னாடி 89 ஏற்பட்ட பழக்கம் 91 எல்லாரும் சேர்ந்து பாமகவுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. 97 வரையும் பாமகவில் அவர் இறக்குற வரையும்
நாங்கள் பாமகவின் அதிதீவிர ஆதரவாளர்களாக தான் இருந்தோம். அவருடைய இறப்புக்கு பின்னாடி தான் அதுலேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஆணுச்சு. ஆக பழனி பாபா ஒரு கலகக்காரர். தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமியர் தலித் ஒற்றுமையை விடுதலை சிறுத்தைகள் பேசுவதற்கு முன்பாகவே பேசியவர். அதாவது எல்லோரும் பேச பயந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் தலித்துகள் ஒன்றா இருக்கணும், தேவேந்திரர்கள் முஸ்லீம்கள் ஒன்றா இருக்கணும், அதே மாதிரி முஸ்லீம்கள் வன்னியர்கள் ஒன்றா இருக்கணும், இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகள் ஒரு அணியாக ஒன்று திரளணும் அப்படிங்கிற விதத்தை அந்த அந்த வாதத்தை தமிழக அளவில் முதலில் எடுத்து சொன்னவர் பழனி பாபா. அந்த ஒரு கோட்பாடு, அந்த கோட்பாட்டு புரிதல், அதனுடைய பரப்புரை தான் ஒரு கட்டத்தில் வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஊர் ஊராக சென்று அம்பேத்கர் சிலை வந்து நிறுவினார். இல்லை, அவர் அந்த பழனி பாபா இருக்கையிலே பண்ண அதனுடைய இல்லை, அது வந்து டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை உண்மையிலே அன்றைய காலகட்டத்தில் 89, 90களில் வந்து இந்த சமூக ஒற்றுமையை ரொம்ப கடுமையாக வலியுறுத்தினார். எங்களை போன்றவர்கள் வந்து அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தோம். பல இடங்களில் அம்பேத்கர் சிலையை திறந்தார். தமிழ்நாட்டிலே அதிகபட்சமாக அம்பேத்கர் சிலையை திறந்தவர்களில் ராமதாஸும் ஒருவர். அப்படி இருந்த ராமதாஸ் வந்து குடும்ப சுமை காரணமாக, குடும்ப அழுத்தத்தின் காரணமாக, அதுதான் காரணமா ஒரு கட்டத்தில் நிச்சயமா தலித்துகளுக்கு எதிரான ஒரு இடைநிலை ஜாதி கூட்டமைப்பே உருவாக்குற மாதிரி ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது. அதுவும் அது சறுக்கல் தானே, அவர் ஒரு கொள்கை சறுக்கல் தான். நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு 3-4 பேர் தான் இப்படி ஒரு வித்தியாசமான ஒடுக்கப்பட்ட மக்களோடு இணைகிற அரசியலை முன்னெடுத்தவர்கள். டாக்டர் ராமதாஸ் முன்னெடுத்தார், பழனி பாபா முன்னெடுத்தார். பழனி பாபா அப்படி முன்னெடுத்ததாலே தான் கொல்லப்பட்டார் என்று நான் நினைக்கிறேன். இதான் ஒரு கேரளாவில் வந்து மதானி அவர்கள், அதே மாதிரி மதானி பிடிபி அவர் மதானி அதை முன்னெடுத்தார். அகில இந்திய அளவில் காஞ்சிராம் அதை முன்னெடுத்தார். ஒருங்கிணைவு நடைபெறல இந்தியா முழுவதும். இல்லை, காஞ்சிராம் ஒரு புறத்தில் வந்து கேரளாவில் மதானி, இங்கே டாக்டர் ராமதாஸ், பழனி பாபா இவர்களெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருந்தால். அந்த காலகட்டத்தில் என்னோட நினைவு சரியாக இருந்தால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட தீவிரமாக இணைஞ்சு பயணிச்சாங்க இல்லையா? இல்லை, கிருஷ்ணசாமி அதுக்கு பின்னாடி ஒரு தனி அமைப்பை தேவேந்திரர்களுக்கான பழனி பாபா கூட ஒரு டிராவல் இல்லை, பசுபதி பாண்டியன் தான் பழனி பாபாவோட முழுமையாக இருந்தவர். அவர் அது கிருஷ்ணசாமி இல்லை, அவர் ஒரு தனித்த அமைப்பை நோக்கி நகர்ந்துட்டார். இப்போ அகில இந்திய அளவில் வந்து இந்த ஒரு யூனிட்டியை ஏற்படுத்தி இருந்தால், ஒரு பக்கம் மதானி, இங்கே டாக்டர் ராமதாஸ், பழனி பாபா, காஞ்சிராம் இவங்கெல்லாம் ஒரு யூனிட்டாக உருவாகி இருந்தால் அது ஒரு பெரிய மாற்று அரசியல் மாற்றமே நகர்ந்துருக்கு. நகர்வு நடக்காம. ஆமாம், அப்படி ஒரு நகர்வு நடக்கலை. நான் இப்போ வந்து என்ன பார்க்குறேன்னா, தாவேகாவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். இங்கே வந்து சாதிகளற்ற ஒரு சூழல் இன்றைக்கி, எதிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி எம்ஜிஆருக்கா எப்படி வந்து ஒரு சாதிகளற்ற சூழலை உருவாக்குனாரோ அதே ஒரு சூழல் இன்றைக்கி தாவேகாவில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 விஷயத்துக்காக நீங்கள் வந்து தாவேகாவை தூக்கி நிறுத்தியே ஆகணும். 2 விஷயம். ஒன்று, இந்த சாதிகளற்ற சூழலை உருவாக்குனது. அதே மாதிரி அது என்ன நோக்கங்கிறது எப்படி இருந்தாலும் சரி, இஸ்லாமியர் தலித்துகள் அதிகாரத்துக்கு வந்தது. இது எங்களுடைய ஒரு 40 ஆண்டு கால கோரிக்கை. திராவிட இயக்கம், எந்த இயக்கம், எம்ஜிஆரோ இப்போ முடிஞ்சு போன பழனிசாமியோ அல்லது ஸ்டாலினோ யாரும் இதை வந்து கொண்டு வரல. அரசியல் அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்கு இங்கே இல்லை. கேரளாவோட இருந்துச்சு, இங்கே இல்லை. அப்போ இந்த விஷயங்கள், ஒன்று அரசியல் அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பங்கு, சாதி இல்லாத ஒரு சூழல், எம்ஜிஆர் காலத்தையே சூழல் அது. 2வது, காசு இல்லாமல் ஓட்டு வாங்கினது. இது வந்து ஒரு வரலாற்று சாதனை. தமிழ்நாட்டில் மக்கள் காசு இல்லாமன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். திமுக, அதிமுக, பிஜேபிகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு தாவேகாவுக்கு ஓட்டு போட்டது. அப்போ இன்றைக்கி வந்து இவங்கெல்லாம் திருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் காசு கொடுத்தாலும் இவன் ஓட்டு போட மாட்டான், வேறு யாருக்கும் ஓட்டு போட்டுருவான். இப்போ நான் புதுக்கோட்டையில் நிற்கிறேன், வெறும் 1800 ஓட்டில் தான் நான் தோக்குறேன். ஆனால் திமுக வேட்பாளர் செலவு செய்த தொகை வந்து 50 கோடி ரூபா. பிஜேபி வேட்பாளர் ஒரு 25 கோடி ரூபா செலவு பண்ணுறாரு. அப்போ என்ன மாதிரி சாமானியர்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது? இப்போ நான் தோத்தேன்னு வச்சுங்க, ரொம்ப கம்மியான ஓட்டில் தோத்தேன். நான் மிக குறைவான செலவு தான் பண்ணேன். அதனால் 65,000 பேர் எனக்கு ஓட்டு போட்டான்.
இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க 107 108 இடங்களில் தாவேக்காவுக்கு ஒரு பைசா காசு வாங்காமல் ஓட்டு போட்டான். அப்போ 2 புரட்சியை தாவேக்கா பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒன்று காசு வாங்காமல் ஓட்டு வாங்கினது, செகண்ட் எம்ஜிஆர் மாதிரிய எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைத்தது. எனக்கு ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு, எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அரசியல் பண்ணிட்டு வர்றவங்க, எம்ஜிஆர் அப்படின்றவர் ஒரு கொள்கையை தாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே களம் கண்டு, அரசியல் களம் கண்டு, அதிலிருந்து அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு இது உருவானது. அவருக்கு ஒரு சித்தாந்த பின்னணி இருந்தது. அவர் ஒரு திராவிட இயக்க மரபில் இருந்து வந்தவர். ஸோ அதனோட அரசியலை புரிஞ்சு கொள்ள முடியுது. என்னுடைய தாவேக்காவோட தோற்றமே நமக்கு இன்னும் சந்தேகத்துக்குரியதாகவே இருக்குது. நீங்கள் அதிகபட்சமான ரசிகர்கள் இருக்கிறதுனாலே அதை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசுறது எப்படின்னு எனக்கு உடன்பாடு. நான் எம்ஜிஆரை தாண்டிய ஒரு விஷயமா விஜயை பார்க்குறேன். எம்ஜிஆரை தாண்டிய விஷயம் ஏன்னு சொல்கிறேன்னா, எம்ஜிஆருக்கு பின்புலமாக திமுகவில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு. தாவேக்காவுக்கு யாரும் இல்லை. இளைஞர் சக்திங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். அப்போ எம்ஜிஆரை தாண்டிய ஒரு உண்மையான புரட்சின்னா இவர் தான், விஜய் தான். நீங்கள் விஜய் ஒரு சினிமாக்காரரு, நீங்கள் அவர் சொல்லிடுறேன், விஜய் ஒரு சினிமாக்காரரு அப்படின்னு சொன்னால் நான் கலைஞரே சினிமாக்காரராக தான் பார்க்குறேன். ஈவன் அண்ணா கூட அவர் அண்ணா, கலைஞர், முரசொலி மாறன், இவங்கெல்லாம் யார், ஜெயலலிதா, அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமாக்காரர்கள் தான். சினிமாவை திராவிட இயக்கம் தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டது. அப்போ இவர்களுடைய இந்த பியூரோக்ராசியை, இந்த கார்ப்பரேட்டை, இந்த பண்ணையாரத்தனத்தை ஒழிப்பதற்கு வெளியில் இருந்தாலும் ஆள் வரவே முடியாது. இவங்களை ஒழிக்கிறதுக்கு சினிமாவில் இருந்தால் ஆள் வரணும். சரியான நேரத்தில் அவர் விஜய் வந்தார். இனிமேல் ஆட்சி அது எப்படி போகுது, கொள்கை ரீதியாக போகுதா, சரியானதா, மொழி கொள்கை என்ன, இதெல்லாம் தாண்டி இந்த பண்ணையார்த்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வேலையை விஜய் செய்திருக்கிறார். அந்த வகையில் நான் எம்ஜிஆரை தாண்டிய புரட்சியாளராக நான் விஜயை பார்க்குறேன். அது பார்க்குறவங்க எந்த கருத்தை அதை அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தத்துவம். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். அதனால் சினிமா மூலம் இவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தை, மோசடித்தனத்தை இன்னொரு சினிமாக்காரர் தான் ஒழுங்குபடுத்தணும்னு ஒரு நிலைமை இருக்குது. அதை விஜய் சரியாக செஞ்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இல்லை இப்போ இந்த கொள்கை சித்தாந்தம் தான் நமக்கு இன்னும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா கொள்கை பேரளவில் தான் இருக்கிறது மாதிரி செயல்பாட்டில் கலந்து, ஏன்னா அவர் மக்களை சந்திக்காதவர். நான் கேட்குறேன், மக்களை திமுகவுக்கு என்ன கொள்கை இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கொள்கை என்பது திராவிடர் கழகத்தோடு முடிஞ்சு போச்சு. நீங்கள் உண்மையிலே ஒரு ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை இந்தியாவில், தென்னிந்தியாவில் உருவாக்கியது தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதுதான் திராவிடர் கழகம். ஆரியத்துக்கு எதிரான சித்தாந்தம் அது திராவிடர் கழகத்தோடு முடிஞ்சு போச்சு. திமுகவுக்கெல்லாம் எந்த கொள்கையும் கிடையாது, எந்த லட்சியமும் கிடையாது. அவர்கள் பணம் சம்பாதிப்பது என்பதை தாண்டி, அதாவது அண்ணா காலத்து திமுகங்கிறது வேறு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அண்ணாவினுடைய துணைவியார் ராணி அண்ணாதுரை. அண்ணா முதலமைச்சராகி வர்றாரு வீட்டுக்கு. அந்த அம்மா ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்கு. ஏது ஃப்ரிட்ஜுன்னு கேட்குறாரு. யாரோ ஒரு புதுசாக மந்திரி சபையில் சேர விரும்புவதற்காக, நான் அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவர் வாங்கி கொண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே எதுக்குன்னு கேட்குறாரு. வர்றவங்க குளிர்ச்சியாக தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. உடனே அதை தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, வெளியில் போலீஸ்காரங்க நிற்பாங்கல்ல முதலமைச்சர் பாதுகாப்புக்காக, அவர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நாற்காலி போட்டு அவரை உட்கார வையின்னு அண்ணா சொல்கிறார். அண்ணாவினுடைய 1.5 ஆண்டு கால ஆட்சி, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு நேர்மையாளரின் ஆட்சியாக அது இருந்துச்சு. ஆனால் அண்ணாவுக்கு பின்னாடி வந்த கலைஞர் அவர்களுடைய அரசோ, அதுக்கு பின்னாடி வந்தவங்களுடைய அரசோ நேர்மையாளர்களின் அரசாக இருந்ததா என்பதை நாம் ஒவ்வொருவருடைய மனசாட்சியையும் தொட்டு சொல்லணும். பல்லாயிரம் கோடியினுடைய ஒரு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திமுகவை உருவாக்கியவர்கள் யார்? ஊழலே செய்ய மாட்டேன்ட்டு வந்தார் எம்ஜிஆர். அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரியெல்லாம் மாறினாங்க. அப்போ இந்த திமுக, அதாவது திராவிட இயக்க சித்தாந்தத்தை நாசப்படுத்தியதில் பெரும்பங்கு திமுகவை சாரும். கொள்கைங்கிறத திமுகவுக்கு இல்லை.
பணம் சம்பாதிப்பது என்ற கொள்கையை தாண்டி எந்த கொள்கையும் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அரசாங்கத்தினுடைய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதை வந்து எதுக்குறோன்னு சொல்லி கடைசி வரையும் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருந்தார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஆனால் அதில் என்னென்னலாம் வந்து அவங்க கேட்டாங்களோ அதில் 90% அவர் இங்கே பண்ணிட்டார். அப்போ எந்த சித்தாந்தமும் அதுக்கு வந்து பிஜேபிக்கு எதிரான சித்தாந்தங்கிறது இல்லை. வெளியில் வந்து சண்டை போடுற மாதிரி நடித்தாங்க. நான் இன்னொரு கேள்வியை கேட்குறேன். செந்தில் பாலாஜி மீது வைக்கப்பட்ட அடக்குமுறை ஏன் KN நேரு மீது வைக்கப்படவில்லை? ஒரு சாதாரண கேள்வி. செந்தில் பாலாஜி மேலே என்ன வழக்கு, எதுக்காக வழக்கு போட்டாங்க, மாதக்கணக்கில் எதுக்கு உள்ளே வச்சுருந்தாங்க, அப்புறம் வெளியில் வந்தார். ஒரு இன்னர் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங். அவர் வந்துட்டார். சாதாரண சின்ன பணம் அது செந்தில் பாலாஜி உள்ளே போனது. ஆனால் 1500 கோடி ரூபாய் ஊழல் உள்ளாட்சித்துறையிலன்னு சொல்லிட்டு இடி வரையும் என்னென்னமோ பண்ணி பார்த்துச்சு. எஃப்ஐஆர் போடப்படலை இல்லையா? இல்லை சொல்கிறேன், அது எந்த நடவடிக்கையும் அதில் எடுக்கலை. என்ன காரணம்? பிஜேபிக்கும் திமுகவுக்கு இருந்த உடன்பாடு, அவ்வளவுதான். அப்போ வந்து இன்றைக்கி வந்து கொள்கை ரீதியான அரசியல், கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் திமுகவோட இல்லை, அதிமுகவிலையும் இல்லை. அதனால் இன்றைக்கு இளைஞர்களை பொறுத்தவரை ஒரு ஊழலற்ற அரசு வேணும், தங்களை ஏமாத்தாத அரசு வேணும், எல்லா மக்களுக்குமான அரசு வேணும், வறுமையை ஒழிக்கக்கூடிய அரசு வேணும், நாம் வந்து இயல்பாக கனவு கண்ட ஒரு அரசு வேணும்னு இளைஞர்கள் விரும்புகிறாங்க. அந்த இளைஞர் சக்தியை வந்து திமுக புறந்தள்ளிருச்சுன்னு தான் என்னை போன்றவர்கள் நினைக்கிறேன். அந்த இடத்த விஜய் ஃபுல்ஃபில். நீங்கள் 80-85 காலகட்டத்தில் தீவிர இந்திய எதிர்ப்பாளராக நின்று போராடி நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு தான் சொன்னீங்க. இப்போ வந்து PM ஸ்ரீ திட்டத்தை வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அதை அமல்படுத்தக்கூடாதுங்கிற எங்களை கொள்கை திட்டங்கள் இல்லை. இதை பற்றி ஒரு கருத்து கூட சொல்லியே. இது எங்களுடைய தாவேக அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிரானது, அதாவது இருமொழி கொள்கை தான் நிலைத்திருக்கும். அது வந்து ராஜ்மோகன் கூட இப்போ சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இப்போ இதையும் தாண்டி ஒரு காமன் மேனாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர்கள் ஆட்சியை சரி செய்ய வேண்டி இருக்கிறது. எனக்கு அதிகபட்ச எம்எல்ஏக்கள் இல்லை, அதை சரி செய்ய வேண்டி இருக்குது. இப்போ மத்திய அரசோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு காலம் இல்லை. நீங்கள் சண்டை போட்டாலும் போடாட்டினாலும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. நீங்கள் இல்லை இது நாங்கள் மொழிக் கொள்கையை பொறுத்தவரையும் தாவேகா இந்த கொள்கையில தான் பயணிக்க வேண்டும் என்று எங்களை போன்றவர்கள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து முதல் முறையில் இப்போ 2வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அது கவர்னர் வந்து அது மாதிரி ஒரு நிலை எடுத்திருக்காரு. அதை எங்களை போன்றவர்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். ஒரு அரசை வீழ்த்துவதற்கு இது மட்டும் காரணமாக இருக்க முடியாது. அப்போ நாங்கள் எங்களை போன்றவர்கள் கடுமையாக அதை கண்டிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆமாம், நிச்சயமாக. இது வந்து நான் மட்டும் இல்லை, வலது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் வந்து அதை சொல்லியிருக்காரு. எனவே இதை ஒரு காரணமாக வச்சு நீங்கள் விஜய் அரசே பதவி விலகு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நினைப்போம். அது மட்டும் இல்லை, இப்போ சட்ட ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கேட்டில் போயிருக்கு. இல்லை, அதாவது பாலியல் குற்றங்கள், நான் சொல்கிறேன், குற்றச்சாட்டுகள் நடந்து இது வந்து பொதுநிலையில் இருக்கிறாங்க. புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தாவே வந்து சராசரியாக நடக்கிறதா. அதுக்காக அந்த குற்றங்களை நான் நியாயப்படுத்தலை. இன்னமும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவருடைய விருப்பம். விரைவிலே அது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுவரை எங்களுடன் இணைந்து பல கருத்துக்களுக்கு கருத்தரிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.